வணக்கம், இது உங்கள் அமிர்தா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி மாவில் எப்படி இனிப்பு பணியாரம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இட்லி மாவு வந்து 3 கப் எடுத்து வச்சுருக்கேன். மாவு தண்ணியாக இருக்கக்கூடாது, இதே மாதிரி நல்லா திக்னஸாக இருக்கணும். அப்போ தான் பணியாரத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ எவ்வளோ மாவு எடுத்துருக்கோமோ அதில் பாதி அளவு நாட்டு சர்க்கரை எடுக்கணும். நான் இப்போ 1.5 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதில் நிறைய தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் லைட்டாக அது கரையிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அதை லைட்டாக அது சூடு பண்ணிக்கலாம். இதில் நிறைய தண்ணி சேர்த்தோன்னா மாவு தண்ணியாயிரும். ஒரு கரண்ட் நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த நாட்டு சக்கரை பாகை நம்ம வந்து இட்லி மாவில் சேர்த்துக்கப்புறம் இது ரொம்ப பாகை இல்லை, சும்மா கரைக்கத்தான் செஞ்சுருக்கோம். வடிகட்டி ஊற்றிக்கோங்க, மண் இது இல்லாமல். வடிகட்டியாச்சு. இப்போ நல்லா கரைச்சி விட்டிங்கன்னா சேர்ந்துடும். ஆனால் மாவு பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கும், இலக்கம் கொடுத்துரும் மாவு. நம்ம கொஞ்சம் சூடாக வேறு ஊற்றிருக்கோம். அதனால் கொஞ்சம் திக்னஸ்க்காக நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு, ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். அந்த முதல்ல எப்படி மாவு இருந்துச்சு இட்லி மாவு அந்த பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தனியாக தான் இருக்குது, அதனால் இன்னொரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் அந்த மாவு. நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பணியாரக்கல்லை சூடு பண்ணிடலாம். இது வந்து நான்ஸ்டிக் கிடையாது, இது அயன் கேஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒழுகரான்னு ஒரு இரும்பு பாத்திரம். இப்போ சூடாகட்டும். சூடாகவும் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் அல்லது நெய் எதுனாலும் உங்கள் விருப்பம் ஊற்றிக்கலாம். லைட்டாக அந்த எண்ணெய் சூடாகி ஆவி வர்றது நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் மாவு ஊற்றுங்க. சின்ன கரண்டி வச்சு ஊற்றிக்கோங்க. அந்த குழி நிறையிற அளவுக்கு ஊற்றக்கூடாது, கொஞ்சம் முக்கால் இதாக ஊற்றணும். ஏன்னா வேகையில் கொஞ்சம் பெருசாக வரும், அப்போ திருப்ப சிரமமாக இருக்கும். பணியாரம் நல்லா வேகட்டும். வெந்துருச்சு. இப்போ திருப்பிடலாம். இதே மாதிரி ஒரு சின்ன ஒல்லியோ இல்லை சின்ன கோழி இப்படி ஏதாவது கம்பி அல்லது சின்ன ஸ்பூன் வச்சு நீங்கள் திருப்பிடலாம். ஈஸியாக திருப்பி வந்துடும். முதல்ல எந்த குழியில் ஊற்றுனமோ அந்த லைன் படியே திருப்பிட்டு வாங்க, அந்தளவுக்கு கரெக்டாக வெந்திருக்கும். எல்லா பணியாரத்தையும் திருப்பியாச்சு. இப்போ திருப்பி கொஞ்சம் வேகட்டும். 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அது மாவு ஒட்டாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது திருப்பி விடணும். அது பந்து மாதிரி அப்படி திருப்பி விடையில தான் அது நல்லா பார்க்க நல்லா புசு புசு நல்லாயிருக்கும். திருப்பி விட்டுட்டு அந்த பக்கம் இதே மாதிரி பொன்னிறம் ஆகணும். ஆனதுக்கப்புறம் பணியாரத்தை எடுத்துடலாம். இனிப்பு வந்து நான் பாதி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அந்த இனிப்பு காணலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் 1.5 சேர்த்தா சரியாக வரும். இதே மாதிரி இட்லி மாவு மிச்சம் இருந்ததுன்னா நீங்கள் சாயங்காலம் இதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.